வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம மசாலா பெப்பர் சிக்கன் பண்ண போகிறோம். அதுக்கு நான் 1/2 kg அளவு சிக்கன் எடுத்துருக்கேன். நல்லா கழுவி சுத்தம் பண்ணதுக்கப்புறமா மஞ்சள் தூள் உப்பு சேர்த்துட்டு 1/2 மூடி லெமன் பிழிஞ்சிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டுக்க போகிறோம். இது அப்படியே ஒரு 1 மணி நேரம் போல் இது நல்லா ஊறணும். அப்போ தான் நல்ல ஜூஸியாக சிக்கன் நம்ம கடிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அதுக்காக தான் நம்ம இப்படி 1 ஹவருக்கு பிஃபோராகவே இந்த மசாலாவில் சிக்கனை நம்ம நல்லா பரட்டி வச்சிடுறோம். இதில் போன்லெஸ்ஸும் நீங்கள் எடுத்துக்கலாம், கொஞ்சம் எலும்போடு சேர்ந்தும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் எலும்பும் சதையும் கலந்த மாதிரி தான் எடுத்திருக்கேன். இது அப்படியே இருக்கட்டும். ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், 5 கிராம்பு போல் எடுத்திருக்கேன். பேன் நல்லா ஹீட் ஆனதும் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடாக ஸ்டேஜில் இதை ஒன்றும் பாதியமாக இடிச்சிட்டு லைட்டாக அப்படி எண்ணெயில் கலந்து விட்டுறலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சம் போல் கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் அதை நல்லா பொடுசாக கட் பண்ணிவிட்டு அதுவும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்ல வெங்காயம் கலந்தாச்சு. ஜஸ்ட் இந்த மாதிரி கண்ணாடி பதம் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த ஸ்டேஜ் வரையில் நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா 2.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரையிலும் நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்தாச்சு. கலந்ததுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ்னால் 2 தக்காளி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சின்ன சைஸ்னால் 2 எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் பெரிய சைஸாக, அதனால் நான் ஒரே ஒரு தக்காளி மட்டும் தான் எடுத்திருக்கேன். அதையும் நல்லா பொடுசாக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. தக்காளி நமக்கு சீக்கிரமாக கரைஞ்சி வரத்துக்காக கொஞ்சம் போல் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கரண்டியில் அப்பப்போ இந்த மாதிரி நசுக்கி விட்டுட்டே கலந்து விடுங்க. ஒரே ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் பொடுசாக கட் பண்ணிவிட்டு அதுவும் உள்ளே சேர்த்தாச்சு. அதையும் உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கப்புறமா தனி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். மல்லித்தூள் 2.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சோம்புத்தூள் ஒரே 1 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா இந்த எண்ணெயிலே பரட்டி விட்டுறணும். அடுப்பை கொஞ்சம் மிதமான தீயில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்ச மசாலாவில் பரட்டி வச்ச சிக்கன் பீசஸை உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு 1 ஹவர் ஊறுச்சுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களால் 1 ஹவர் ஊற வைக்க டைம் எடுக்க முடியலை அப்படின்னா நீங்கள் 1/2 ஹவர் கூட ஊற வச்சுக்கோங்க. இதில் இப்போ நம்ம சிக்கனை உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுறலாம். இது நம்ம கொஞ்சம் லேட்டாக எழும்பிட்டோம், சண்டே டைமில் டக்குன்னு குழம்பு செய்யணும், டிஃபனுக்கு ரெடி பண்ணணும், இல்லைன்னா மதியம் லஞ்சுக்கு ரெடி பண்ணணும் அப்படின்னா இந்த சிக்கன் டக்குன்னு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். தேங்காய் அரைச்சி விட தேவையில்லை, வெங்காயமும் பெருசாக நம்ம அரைச்சி விட தேவையில்லை. இது சீக்கிரமாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் இந்த சிக்கன் ரெசிப்பியை. இப்போ இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். மூடி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் போல் அப்படியே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கலந்து கொடுங்க. கலந்ததுக்கப்புறமா ஒரு 1/2 கப்பு போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வரைக்கும் நம்ம தண்ணி விடவே இல்லை, இப்போ தான் தண்ணி விட்டுருக்கோம். சிக்கன்லேருந்து தண்ணி வர்றது அதுலேயே ஃபஸ்ட் நம்ம குக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம தண்ணி சேர்த்து நல்லா திருப்பி வேக வச்சுக்கணும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஈவனாக கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வச்சிடலாம். கொஞ்சம் அனல் அதிகப்படுத்திக்கோங்க. அனல் அதிகப்படுத்திட்டு ஒரு 5 நிமிஷம் போல் அப்படியே விட்டுருங்க. நல்லா சிக்கன் வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1 டீஸ்பூன் போல் மிளகு எடுத்துகிட்டு, முழு மிளகாய் எடுத்துகிட்டு ஒன்றும் பாதியமாக இடிச்சிட்டு நம்ம உள்ளே சேர்த்தாச்சு. சிக்கனோட கிரேவியும் கொஞ்சம் நல்லா திக்காய் வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கப்புறமா மேலால் வாசனைக்கு கொஞ்சம் போல் மல்லி இலையை கட் பண்ணி தூவிக்கோங்க. ரொம்ப சூப்பரான இந்த மசாலா பெப்பர் சிக்கன் அழகாக தயாராகிருச்சு. இது வெள்ளை சாப்பாடு, ரச சாதத்தோடு தொட்டுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். டிஃபனோடு தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்தோடையும் கலந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பரான இந்த சிக்கனை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.